எலே அயன்மேன் ரிட்டன் ஆயிட்டார்லே. இதை கேட்டோர் எல்லாரும் கொக்கோ கோலால போட்ட மென்டாஸ் மாதிரி பொங்கி இருப்பீங்க. இது பொங்க வேண்டிய நேரம் இல்ல, பொறுப்பா சிந்திக்க வேண்டிய நேரம். மார்வல் ஸ்பைடர்மேன் PS4ல பாத்தீங்கன்னா என்னடா அயன்மேன் பேச்சு எடுத்துட்டு ஸ்பைடர்மேன் சைடு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ட்ரோலயே பல ஹிடன் டீடைல்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த ஸ்டிக்கி நோட்டை ஒத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி நோட்ல கால் TS பேக் ஃபார் ஜாப் ஆஃபர்னு இருந்திருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு வேலை வேணும்னா என்னை திரும்பி கூப்பிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த TSன்னு சொல்றது யாரு? எஸ்பெஷலி டிஎஸ்ன்னு சொன்னா டோனி ஸ்டார்க்கு தான். இந்த யூனிவர்ஸ்ல அயன்மேன் ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு ரிட்டையர் ஆயிருக்கலாம், இல்ல அவர் ஒரு இன்னும் சூப்பர் ஹீரோவா ஆகாம இருக்கலாம். ஆனா இந்த யூனிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டவர்னு ஒன்று இருக்கு. ஒருவேளை அவெஞ்சர்ஸ் இருக்காங்களா இல்லையா அது சொல்லிட்டு ஒண்ணுமே கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஃபியூச்சர்ல வரப்போற கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் அது கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது அயன்மேன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள பொங்கிருப்பீங்க. சரி, சில பேருக்கு மன கஷ்டமா இருக்கும், அவங்களாம் சேர்ந்து அழுவோம்ப்பா. நானும் ஒரு அயன்மேன் ஃபேன் தாங்க. மார்வல் கொண்டு வர மாட்டாங்க.